ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஈவினிங் டைமில் அம்மாவோட சாரீ வந்து வியர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் மேக்கப்பே பண்ணுறதில்ல. இப்போ லைட்டாக கலர் கரெக்டர் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் கரெக்டர் கூட லேசாக பவுடர் மட்டும் அடிச்சிருக்கேன். ஆனால் வேர் தூத்துது. வெளியே பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை, இருந்தாலும் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, உருக்கமாக இருக்குது. சிடிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த வெயில் தான் எதிரி. நீங்கள் வந்துட்டு விக் வச்சாலே வந்து விக்கோட அந்த சிந்தட்டிக் ஹீட் வந்து அப்படியே தலையில் இறங்கும். வேர்த்து கொட்டும். மேக்கப் போட்டாலும் மேக்கப்லாம் காஞ்சிரும். ஸோ சிடிஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமான லைஃப் தான். நீங்கள் வந்து பாடி ஹேர் ரிமூவ் பண்ணி கையை அறுத்து, காலை அறுத்து, மூஞ்சி அறுத்து அதெல்லாம் பண்ணி இது பண்ணும்போது ஹீட் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஸோ என்ன பண்ணுறது, கஷ்டமான லைஃப் தான். இதை வந்துட்டு நம்ம எங்கே சொல்லணுமோ அவங்க சொல்லுவோம். அப்புறம் வேறு என்ன விஷயம், ப்ளவுஸ் கூட எங்கள் பெரியம்மாவோடது. அவங்க இல்லை, இறந்துட்டாங்க. அதனால அவங்க ப்ளவுஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்புறமேட்டு வளையல்லாம் போட மாட்டேன். வளையல் போட மாட்டேன், கொலுசு போட மாட்டேன், கம்மல் போட மாட்டேன். காதில் ஓட்டெல்லாம் இருக்குது, ஆனால் நான் போடுறதில்ல. எப்படி டாம் பாய் மாதிரி சீடியிலே நான் வந்து ஒரு டாம் பாய்ன்னு சொல்லலாம். அப்படி தான் நான் வந்து ட்ரெஸ் பண்ணுவேன். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ட்ரெஸ்ஸிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நிறைய பேர் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணுறீங்க, எப்படி அம்மா கிட்ட சொன்னீங்க, எப்படி வந்துட்டு ஃபேமிலியில் சொல்கிறீங்க, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு. இருக்கிறது ஒரு லைஃப்பை நம்ம வந்துட்டு நம்மளாக இருக்கணும் தானே. அதாவது நம்ம வந்து எல்லாருமே வந்து சர்ஜரி பண்ணிட்டு போனால் மாற முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும், உடல்நிலை பிரச்சனை இருக்கும், ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இல்லாட்டி வேறு ஏதாவது நிறையா ப்ரெஷர் இருக்கும். எல்லாருமே சீக்கிரட்டாக பண்ணுறவங்க இருக்காங்க, தெரிஞ்சு யூஸ் பண்ணவங்க இருக்காங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், க்ராஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது ஒன்றும் பெரிய இது கிடையாது, பெரிய ஒரு தப்போ இல்லை இதுவோ எதுவுமே கிடையாது. அவங்களோட சோல் சம்மந்தப்பட்டது. ஸோ நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். என்ன ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா, இந்த ஆணாதிக்க சமூகம் இது வந்துட்டு நம்ம பையன் இப்படி ஆகிட்டானா, நம்ம பையன் வந்து ஒரு ஆண் சிங்கம் அப்படி நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு தோணும். அப்போவே சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஓப்பன் பண்ணி சொல்லலாம். நான் பல வீடியோலாம் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தூத்துது. ஆக்சுவலி எனக்கு வந்து 3/4 ஹேண்டு தான் பிடிக்கும். 3/4 ஹேண்டு தான் நான் ஒரு 4-5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இங்கே சம்டைம்ஸ் அம்மாவோட பேர் இந்த மாதிரி எடுத்து வியர் பண்ணி பார்ப்பேன். அந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லோ மாதிரி ஒரு கோல்டு glitter ஆகிற மாதிரி இருக்குது. சரிங்க, ரொம்ப முடியலங்க, ஸ்வெட் ஆகுது. ஆனால் நான் ஃபேன் போடணும். ஃபேன் போட்டால் பேசுகிறது கேட்காது. அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் பேசிகிட்ருக்கேன். சரிங்க, ஓகே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.